முதல் நீ முடிவும் நீ ZEE5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றைய காணுங்கள் ZEE5 ஆப்பில். லிங்க் இந்த. நீங்க சொன்னீங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மம்மி ஆக்ட் பண்றதுலாம் பார்த்திருப்பீங்களா? அங்க நடந்த சில சுவாரஸ்யமான விஷயம். நாங்க லொகேஷன்ல போகும்போது அம்மா ஷார்ட்ல எங்கேயாவது இருப்பாங்க பாரு, அந்த பக்கத்துல பாரகீர் இருந்தா ஏதோ ஒரு குரங்கு வந்திருக்கும், அந்த குரங்க பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு மூவிக்காக மம்மி நான் கஷ்டப்பட்டதை நல்லா பார்த்தேன் கண் கூட அப்படின்ற மாதிரி ஏதாவது மூவிஸ் உங்களுக்கு இருக்கா? கஷ்டப்படுறது இல்லை, ஒரு தடவை உயிர் போயிடுச்சு எங்க அம்மாவுக்கு. டோனின்னு ஒரு கன்னடா படம் அமரீஷ் அங்கிளோட, நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு 11 வயசு அப்போ. பாட்டிக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அம்மாவுக்கும் ஸ்விம்மிங் தெரியாது. நான் எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர். பட் அந்த லொக்கேஷன் நம்ம இந்த வர்க்கலா மாதிரி இருக்கும்ல, இங்கேயோ கர்நாடகாவில் இடம் தெரியாது, ஃபுல்லா ராக்ஸ், இந்த பக்கத்துல கடல். ஸோ ஷூட்டிங் எப்படி செட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா சாங் சீக்வன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். அப்போதான் யூஎஸ்ல இந்த அம்மா இந்த ஸ்டெப் கட்டிங் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விக் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் மிடி, நான் மறக்கவே மாட்டேன், ஒயிட் சில்வரில் ஒரு மிடி, அந்த கோல்டு பெல்ட்டோட அமரீஷ் அங்கிள் அம்மாவுக்கும் சாங் எடுத்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் சுந்தர மாஸ்டர்னு நினைக்கிறேன், பிரபுதேவா மாஸ்டருடைய ஃபாதர்னு நினைக்கிறேன், ஆர் ரகு மாஸ்டர், இந்த 2 பேர்ல யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் நாங்கள் அப்போ கோயிலாக முடிச்சு அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு பாட்டி நானும் பயம்ல நான் இந்த கொஞ்சம் இறங்கி நின்று மிச்ச யூனிட்டோட கேமராலாம் இங்கே இருக்கும், அது பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கேன். நானும் இங்கேருந்து வந்துச்சோ ஒரு அலை தெரியாதுமா, இப்படி அடிச்சுட்டு போனதான் தெரியும். எங்க அம்மாவை காணோம், அமரீஷ் அங்கிள் மட்டும்தான் நிக்கிறாரு. எங்க அம்மாவை எங்கேயுமே காணும். எங்க அம்மாவுக்கு சுத்தமா ஸ்விம்மிங்கே தெரியாது. ஓகே, ஒரு இடத்துலையும் காணும். பாட்டி நான் எல்லாம் பார்க்குறோம், பாதி தூரம் போயிடுச்சு பாட்டி. அமரீஷ் அங்கிள் தான் இம்மீடியட்டா ஸ்விம் பண்ணி போய் எங்க அம்மாவோட முடிமுத பிடிச்சி தூக்கினார, விக்கு கையில வந்துருச்சு, மண்ணாங்கட்டியே போச்சுன்னு சொல்லிட்டு விசிறி கடைசி அதுக்குள்ள மிச்சம் எல்லாரும் குதிக்கப்பட்டு எத்தனை பேர் குதிச்சுனா அவர் தான் பிடிச்சி தூக்கி கொண்டு அப்புறம் போட்டு ஈடு வாயில தண்ணி எல்லாம் காக்கூன்னு. அந்த ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் நான் சொல்லிட்டேன், இனி இந்த லொக்கேஷன்லலாம் நீ ஷூட்டிங் தண்ணி இருக்கிற இடத்துல நீ தயவு செஞ்சு இப்படியெல்லாம் இந்த கடை, பிகாஸ் நார்மல் ஒரு ஸ்விம்மிங் பூலாவது ஓகே, இது கடல் பகுதியில் அது வரைக்கும் காமாதான் இருந்துச்சு. ஓஷன் ரிஹர்சல் எல்லாம் பண்ற நேரத்துல அந்த டைம் தான். அப்புறம் சிறை படம், அந்த படம் ப்ராக்டிக்கலா அதுல ஒரு பிரெட் திங்கிற சீன் இருக்கும். உண்மையில எங்க அம்மா பட்னி கிடந்தாங்க ஒரு 48 hours. She didn't eat anything only for the character, for that particular scene. Okay. She didn't drink water, she didn't eat, she was in that complete mode of that. And அந்த சீன் பண்ணும்போது லொகேஷன்ல இருக்கிற அத்தனை பேரும் அழுதாங்க. அது சில பேர் நடிப்புக்குன்னே பிறந்தவங்க, லெஜெண்ட்ஸ் ஒருத்தவங்க தான். தட்ஸ் ஷீ இஸ் ஒன்லி ஒன் ஹூ இஸ் தி சக்சஸ் இன் தி ஃபேமிலி. இல்ல அது யூ நீட் a certain thing for that. சாவித்ரிமா, சிவாஜிப்பா, கமல் அங்கிள், ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருக்க முடியும் ஃபேமிலியில். அந்த சம்சாரம் அது மின்சாரம் மூவியில் மேம்க்கு ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அது எங்கள் அம்மா நான் டிவியில் பார்க்கும்போது அதுதான் லக்ஷ்மியோட ஒரிஜினல் குழந்தை ஐஸ்வர்யா அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக அப்போவே நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. I was already 12 years old. I was grown up when சம்சாரம் அது மின்சாரம் was shot. 79 80க்கு மேலே தானே சம்சாரம், சைதாப்பேட்டை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சம்சாரம் மின்சாரம் ஷூட்டிங். 78ல வெயிட் கம் டு சைதாப்பேட்டை ஹவுஸ். ஓகே மேம். அப்போ எனக்கு 7 வயசு. ஸோ இந்த டப்பிங் பற்றி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா மேம், ஃப்ரம் உங்கள் டீன்லேருந்தே உங்கள் வாய்ஸ் இப்படி தான் இருக்கா? ஃப்ரம் டீன்லேருந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டும் இப்படி தான் இருக்கு, இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவிக்கு நீங்கள் பரவாயில்ல சும்மா நீங்களே டப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே? அந்த மாதிரிலாம் யாருமே சொன்னதில்லை, ஒருத்தர் கூட இல்லை. நான் ஹீரோயின் இருந்த வரைக்கும் நான் டப்பிங் பேசினதே கிடையாது. அனுராதா அக்கா பேசியிருக்காங்க பெரும்பாலான படத்துக்கு, சில படங்களுக்கு துர்கா அக்கா பேசியிருக்காங்க. மலையாளத்தில் இது வரைக்கும் நான் டப்பிங் பேசினதே கிடையாது. ஸ்ரீஜா, பாகியலட்சுமி தான் பேசியிருக்காங்க. நான் திருப்பி முதல்ல டப்பிங்னு பேசின படம் ஸ்வயம்பரம், ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப்ல. அதுக்கு முன்னாடி நான் ரேவதி மேமுடைய டிவி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தான் முதல்ல டப்பிங் பேசினேன் அவங்களுடைய ஸ்டுடியோவில். அண்ட் இந்த படத்துக்கு டப்பிங் பேசி தீரணும் நீ அப்படின்னு உன் வாய்ஸே கொடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணி என் உயிரை வாங்கி அமைச்சது ரேவதி சேச்சி தான். இந்த ஒரு நெகட்டிவ் என் குரல் இந்த மாதிரி ஹீரோக்கு வேணா நான் போய் டப்பிங் பண்ணலாம் சேச்சி, எந்தின அவசியமானோ இத்தனை கொல்லம் எல்லாரும் சம்சாரிச்சாலே தைரியம். She said, are you joking? ரீஎன்ட்ரி மூவி ஆல்சோ டிவி சீரியல்லே உன்னை நான் டப்பிங் வாய்ஸ் போடல, நான் நீயே பேசணும்னு சொல்றேன்.
நீ வந்துட்டு மூவியில் போய் யூ வாண்ட் somebody else to talk for you and what a comedy character. நீ என்ன பெரிய கிரேட்டஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் போடு, நீ கொடுக்குற எமோஷன் அண்ட் வாய்ஸ் அவங்களால கொடுக்க முடியாத இஷ்யூ, ப்ளீஸ் கோ இன்னும் வற்புறுத்தி அவங்க தான் அமைச்சு ஸ்வயம்பரம் தான் ஃபர்ஸ்ட் பேசுகிறேன். ஸ்வயம்பரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு டிவி சீரியல் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு நாளைக்கு காலங்காலத்தில் ஒரு கால் வந்தது, கமல் அங்கிள்கிட்ட. நீ என்ன பண்ணுற அப்படின்னாரு. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா? இல்லை அங்கிள் அப்படின்னு. கோதண்டபாணி டப்பிங் தியேட்டர் வரியா அப்படின்னாரு. ஐ தாட் ஓகே மூவி ஆஃபர் ஏதோ கமல் அங்கிள் இஸ் காலிங். அப்போ தேவர் மகன் மிஸ் ஆச்சு. இப்போ அது எது அப்போ இன்னும் பஞ்சதந்திரம் பண்ணல, பிஃபோர் பஞ்சதந்திரம். So I was like, hey, அப்படின்னு I went. அங்கே போன SPB uncle also was there. So he said like, வா கம் ஸ்பீக் டப்பிங்னா. உங்களுக்கா நான் ஓகே தொண்டை சரியில்லை உங்களுக்கு, அப்படியே SPB uncle can talk for you அப்படின்னு. He said like ஜோக்கா அப்படின்னாரு. இல்லை சத்தியமா என்ன போய் டப்பிங், யாருக்கு டப்பிங், எதுக்கு டப்பிங், என்ன டப்பிங்? ராணி முகர்ஜிக்கு ஹேராம்ல தமிழ் அண்ட் தெலுங்கு நான் தான் அவளுக்கு லைவ் சிங் பண்ணேன். பிகாஸ் அவங்க பேசியிருந்தாங்க பட் அந்த தமிழ் ஆக்சென்ட்டும் தெலுங்கு ஆக்சென்ட்டும் கரெக்டாக வரல. ஸோ பெங்காலி மட்டும்தான் 2 வெர்ஷனும் அவங்களோட குரல். ஓகே தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு இங்கிலீஷ் 2 வெர்ஷனுமே நான் தான் சிங். நீங்க தான் சூப்பர் மேம். நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க லைக் ரேவதி மேமே சொன்னாங்கன்னு சொன்னீங்க, உசுரை கொடுத்து நடிச்சிருப்பீங்க சில மூவில, சில சீன்ஸ் கிரையிங் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை இமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும். ஆனால் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி உசுரை கொடுத்து நடிச்சேன்டா, இப்படி வாய்ஸ் இருக்கே அப்படின்னு அதுக்கு நானே பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த மூவி சீன்ஸ்லையாவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை நான் அப்போல்லாம் அவ்வளோலாம் உசுரெல்லாம் கொடுத்து நடிக்கிறதே இல்லை. அப்படியா? அந்த மாதிரி உசுரெல்லாம் கொடுத்து எதுலையுமே நடிச்சது இல்லை. சரி, அப்படிப்பட்ட ஒரு ரோலே நமக்கு வரல. அப்படியா? நீ எல்லாம் வந்துட்டு ஓகே ஒரு பாகுபலி வந்துச்சா அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் எங்கள் அம்மாவுக்கு வந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் சில மனிதர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் ரோல்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நான் உசுரை கொடுத்து நடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டென்சிட்டியாக உசுரை கொடுத்து ஒரு ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளை யுத்தம் செய் மாதிரி ஒரு கேரக்டர் மிஷ்கின் படம்லாம் வந்துச்சுன்னா அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகி நான் கடவுள் ஆரம்பன் அப்படியெல்லாம் இதெல்லாம் கஷ்டப்படவே என்ன ஆண்டவன் விடலை நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியிலும் விடலை. லைக் ரொம்ப சொகுசாவே என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க இது வரைக்கும். அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுள், அப்படியே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் மதரா அப்படியே டிரான்சிஷன் ஆயிடுச்சு. அப்படியே வெரி நைஸ்லி ஹாப்பிலி அப்படியே ஹரி படலாம் லைக் எவ்ரிதிங் ஐம் நைஸ் மதர் போனோமா அப்படியே ஜாலியாக நடிச்சோமா ஏதோ நமக்கு வந்தது. ஓகே மேம், எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்பா? இல்ல நீங்க ஃபீல் பண்ணீங்கல்ல? அப்படிலாம் எதுவுமே சொன்னேன் உனக்கு ஏதாவது சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன் அந்த மாதிரிலாம் கழுத அப்படியெல்லாம் நான் பண்ணதில்லை. ஓகே மேம், அது வரல எந்த விதமான ஏக்கமும் ஏக்கமே இல்லப்பா. வாட் எவர் ஐ ரிசீவ் ஐ அம் கிரேட்ஃபுல், அவ்வளவுதான். What if I don't have the capacity to do something like that? Why? Or invest myself or the time or the energy for it? What makes you think that even acting is my entire be all and end all, my priority in life? Okay. I'd rather be catching cats and sterilizing them. Okay. Honestly, to tell you the truth. Okay. I'm a minimalist. Okay, my needs are very less. So I really don't need to make too much of money. And I have no expenses, hardly few. My animal work, இவ்வளவுதான். எனக்கு வந்து 6 மூவி உங்கள் கேரக்டர் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். இப்போ வந்து ஒரு செம்ம 7 ஸ்லாப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். எனக்கு நீங்கள் வந்து அந்த சவுண்ட் சரோஜா கேரக்டரில் பதில் சொல்ல போகிறீங்க. ரொம்ப தேவை. ஓகேவா? ஏற்கனவே ஜனங்க அப்படிதான் வந்துட்டு நான் சொல்லட்டுமா நிஜமாவே ஒரு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கதாபாத்திரமா இருக்கலாம். ஒரு கதாபாத்திரமே ஒரு ஆர்டிஸ்ட் டேக் ஓவர் லைக் இட் இஸ் ரியலி நாட் ஹேப்பனிங். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 17 வருஷம் முன்னாடி ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ணி ஒரிஜினலாக பண்ணதை வந்துட்டு நம்ம இது வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கு நம்ம சக்ஸஸ் கிரெடிட் வாங்கிட்டோம்னா அதுக்கு பேர் காப்பிங். ஓகே. அண்ட் ஆல்சோ ஓப்பனாக சொல்லட்டோம்னா அந்த பாஷை நீங்கள் சொல்கிற மெட்ராஸ் பாஷையை குப்பத்தில் கூட யாருமே பேசுறது இல்லைங்க. காசி மூடில் கூட பேசுறது கிடையாது. இப்போ அதெல்லாம் முன்னாடி ஒரு 3 தலைமுறை முன்னாடி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து நைக்கி ரீபாக் லெவலில் இருக்கானுங்க. என்ன தம்பி? கண்டிப்பா உண்மையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் தேசிய கொடியை பற்றி தேசிய கீதத்தை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் காசிமூடி ஏரியாவில் தான். ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஒரு சின்ன அந்த காசிமூடி வீடுங்க உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே போனேன். முதல்ல நேராக பார்த்தா கபோர்டு சைஸில் ஒரு ஃப்ரிட்ஜ் நிற்குது. இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இல்லை, இதுக்குள்ளே நானே போகலாம் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு. அப்படியே நானும் அப்படி ட்ரெஸ் இந்த பக்கம் திரும்பி
வாஷிங் மிஷின் அதே மாதிரி ஒரு ஃபாரின் இந்த சைடில். இந்த பக்கம் பார்த்தா டிஷ்வாஷர் இப்படி திரும்புற சோனி வேகா டிவி. ஐயோ நம்மளே ஒரு பீச்சில் சைனீஸ் பிராண்டை தான் வீட்டில் வச்சிருக்கோம். என்னது நான் காசி மூட்ல இருக்கேனா இல்லை எங்கேயாவது ஒரு பெரிய பங்களா. அந்த அக்கா ஒரே ஒரு லேடி, ஒரு கொஞ்சம் மிடில் ஏஜ் லேடி. அக்கா இதெல்லாம் எப்படிக்கா சூப்பராக வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க என் பையன் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாமா அப்படின்னு. என்ன வேலையில் இருக்காரு உங்க பையன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாருமா, இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் மீன் பிடிச்சி தான் என்னோட பையனை வளர்த்தினேன். என் பையன் நல்லா படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகிட்டு வந்துட்டு அவன் துபாயில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு. துபாயில் என்ன ஒர்க் பண்ணி இந்த காசு வருது அப்படின்னு. அந்த புர்ஜ் கலீஃபா, அந்த புர்ஜ் அல் அரப் ஹோட்டல்லாம் அந்த ஹைட் இருக்கு பாரு, அது மேலே வந்து இந்த புறாக்கள் எல்லாம் வந்து கக்காலாம் போகும் பாரு, அந்த விண்டோஸை மொத்தத்தையும் கிளீன் பண்ணுறதுக்கு நீ கீழே இருந்து 100 floor போக முடியாது, நீ மேலேருந்து கீழே இறங்கணும். அந்த ஹைட்டு பயம். அந்த ஸ்கேஃபோல்டிங்கில் நிறைய பேர் அந்த ஒர்க் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒர்க்குக்கு நிறைய காசு கொடுப்பாங்க அங்கே. அந்த மாதிரி ஃபியூ பீப்புள் தான் வந்து மிச்ச இந்தியாவில இருந்து போறவங்க தான் அந்த வேலையில இருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த தம்பி. அதனால என் பையன் நல்லா அந்த மாதிரி உயிரை கொடுத்து டெய்லி பணைய வச்சு என் பையன் ஹார்னஸ் எல்லாம் போட்ட கூட யோசிச்சு பாருமா, தூங்கிட்டு இது அந்த காத்தும் அங்க அடிக்கும். ஸோ அந்த மாதிரி உயிரை கொடுத்து என் பையன் டெய்லி ஒர்க் பண்ண வேலை பார்த்துதாமா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். மாசம் மாசம் நல்லா காசு அனுப்புறான். நீ மீன் பிடிக்கவும் தேவையில்லை, நீ எதுவும் பண்ண தேவையில்லை, நீ இருந்து நல்லா சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டு நல்லா இருன்னு என் பையனை நல்லா வச்சிருக்காமா நினைச்சேன். ஒருத்தர் கூட இந்த பாஷையை பேசுறாங்க கேட்கவே இல்லை. ஓகே, ஆனா நீங்க பேசுனது வந்து நாங்க அப்படி ஏத்துக்கிட்டோம். நாங்க அதுக்கு நான் பேசல, ஹரி பேச வச்சார் அந்த பர்டிகுலர் கேரக்டர் 17 வருஷம் முன்னாடி. ஓகே, இப்போ நம்ம வந்து ரீகேப் பண்றோம். உங்களுக்கு ஒரு 7 क्वेश्चन சும்மா கண்ணத்துல கேளு, நான் பதிலே சொல்றேன். நீங்க வந்து சவுண்ட் சரோஜ் அக்கா மாதிரி பேசினா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நீ ஃபீல் பண்ணினா நீ யார் படத்தை திருப்பி ஓட்டிடுவாங்க. அடுத்தவங்க ஃபீலிங் எல்லாம் நான் பார்த்துன்னு இருக்க முடியாது. எனக்கு எப்படி ஃபீலிங்கோ அப்படிதான். அப்ப நான் வந்து பிளாக் மேக்கப் போட்டு இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டு கருப்பா வந்து அதே மாதிரி இப்படி வழிச்சிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு பானையோட சின்டெக்ஸ் டேங்க் பக்கத்துல உட்காரலாம். போலாமா நம்ம குப்பத்துக்கு? வா போ, அது ஒரு பிளான். நம்ம வேணா போய் உட்கார்ந்து அதே மாதிரி நீ கெட்டப்ப போட்டு நீ செட்டப்ப போட்டு செட்டப் போட்டு நீ அதுக்கேற்ற நீ பேமெண்ட் கொடு, உனக்கு நான் அதே மாதிரி பேசுறேன். ஓகே மேம், இப்போ இந்த டக்குன்னு வந்துட்டு ஸ்லாப்ஸ் வித் சவுண்ட் சரோஜா கிடையாது, ஸ்லாப்ஸ் வித் ஐஸ்வர்யா மேம். கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து லீட் ஆஃப் த மூவியே இருக்க மாட்டீங்க. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒன்றும் இருக்காது. லீட் இஸ் எனிவே தி ஹீரோ. ஓகே ஸ்லாப் எனக்கு தான் இப்போ. What is there to feel when you get paid well, treated well, fed well? ஓகே ஸோ கிளாமர் டான்ஸு, பேட் வேர்ட்ஸு, ஸ்மோக்கிங் அப்படின்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் போயிருப்பீங்க. Not necessary. I used to smoke off screen, I drink off screen, I've drunk on screen, off screen. Both I have done. Yeah ma'am, like அதே பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்குறேன். ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. இதுதான் நான் அப்படின்ற மாதிரி. Why you need to tell anybody anything? ஓகே, இல்லை அது நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகாதா, கோவம் வராதா? என்னடா நீ அப்படி பார்த்துட்டு இருக்க? கண்ணு இருக்கிறவன் பார்க்க தான் செய்வான், பல்லு இருக்கிறவன் முறுக்கு கடிக்க தான் செய்வான், நாக்கு இருக்குன்னா பேச தான் செய்வான். இவன் பார்க்க கூட அவன் பார்க்க கூடாதுன்னா நீ மொத்தம் பரதாலே உட்காந்துட்டு வீட்டிலே தான் கிடக்கும். ஓகே அகைன் ஸ்லாப் எனக்கு தான் ஆச்சுருக்கு. ஓகே பார்க்கறதுக்கு தான் வெளியும் போறோமா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் அவன் பார்த்தா அவன் ஞொஞ்சான்னா அப்புறம் என்ன இது? ஓகே என்னத்துக்கு ஷாப்பிங் போயிட்டு ஐ வாண்ட் தி ட்ரெஸ், ஐ வாண்ட் தி பேக், ஐ வாண்ட் திஸ்ன்னு அப்புறம் இதுக்கு எல்லாம் பூசிட்டு வந்து பார்க்கறது தானே. ஓகே அப்போ தான் நம்ம சிம்பிளி என்ஜாய் தி அட்டென்ஷன். ஓகே போடுறது எங்க சுதந்திரம், பார்க்குறது உங்களோட சுதந்திரம் அப்படின்ற மாதிரி. சூப்பர் மேம், ஐ லைக் தட் அப்ரோச். ஓகே தேர்ட் கொஸ்டின், உங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மேஜர் ட்விஸ்ட் ஆஃப் த மூவியே இருப்பீங்க சம்டைம்ஸ் அந்த மூவியில். இல்லையா இந்த மலையாளம் தெலுங்கு அந்த மாதிரி மூவிஸில் கூட சுத்தமாகவே இல்லையா? ஓகே நெக்ஸ்ட் ஸ்லாப் எனக்கு தான் ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். சரி, இந்த காமெடிஸ்லாம் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே காமெடிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கோவம் வந்திருக்கா இல்லை நீங்களும் அதை என்ஜாய் தான் பண்ணியிருக்கீங்களா? என்ஜாய் இல்லை. see I'll tell you something. டபுள் மீனிங் டயலாக்ஸ் வரும்போது லைக் நானும் கேட்டிருக்கேன். அது ஒரே ஒரு படத்துல தான் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் லைக்
பிகாஸ் தேர் இஸ் எல்லாமே சொல்றது எப்படி சொல்றதுன்னா ஒரு விதம் இருக்கு அதை சொல்றதுக்கு. பாக்யராஜ் சார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிங் அவரு அது பட்டும் படாதுமா தொட்டும் தொட ஒரு சட்டிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை செம கிளாஸ் அவர் சொல்லுவாரு. வேற அதே வந்து I was not comfortable when I did உள்ளே வெளியே. I thought some things was really very vulgar and it did tell also, but you know it was like after some time I'm like, okay, I don't care. Okay, because like see, I'm not the creator. Okay, I'm just an artist. சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ மாத்தலையோ அதை வச்சு my whole day is not going to get spoiled. சூப்பர் மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க ஃப்ரம் ஐஸ்வர்யாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல? My grandmother. Super. They were the biggest feminists. Women in my family are the biggest. Like, feminist I don't even understand that whole concept because I was at least the biggest influence. There was never a question of like equality issues in Veetla or that a man was superior or a woman was superior. Nothing. ஆணும் பெண்ணும் சிவனின் சக்தியிலே சிவமில்லைங்கிற கான்செப்டை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்துட்டாங்க. So we have respected men, we have respected women also. And என்னைக்குமே ஜெனரலைஸ் பண்ணி லைக் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இல்லை, இப்படி பொண்ணுங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோடையோ ஒரு ஒப்பீனியனேட்டட் ஆட்டிடியூடோடையோ நான் வளரல. ஓகே ஓகே. ஸோ நான் எப்பவுமே யோசிச்சதில்லை, ஸோ நான் இப்பவும் யோசிச்சதில்லை அந்த மாதிரி. ஓகே. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் நீங்கள் சொல்கிற இந்த டேர்ம்ஸ் ஆர் லைக் இன்னும் இதெல்லாம் வந்துட்டு புதுசாக ஒரு டேர்ம் வருது. ஓகே, அந்த மாதிரி ஒரு டேர்மே தவிர a strong woman is naturally strong. Women are Shaktis. You don't have to specifically be a feminist or put a tag to it. Do I believe in equality? Of course. But you must understand it is a man's world. Okay. Rumba rare are you going to get, like for example, even in our industry, a heroine is not paid as much as a hero. Now, idu rendu vidathile you can take it like. Do you want to sit and போராடவே and change the system? உன்னால முடியாது. Because நீ சிஸ்டத்துல இருந்து நீ சிஸ்டத்தை மாற்ற முடியாது, நீ சிஸ்டத்துக்கு வெளியில வந்தும் நீ சிஸ்டத்தை மாற்ற முடியாது. What you can do is do your best to survive in the system. அது எல்லா சிஸ்டத்துலையும் அதேதான். இப்போ நீ கார்பரேட் ஃபீல்டில் எடுத்துக்கோ, ஒன்று இந்திரா நோய் is on that level. Not everybody makes it to that level. Vis-a-vis, you know, in the corporate field, like if there is a guy who's up for promotion and there is a girl up for promotion, most times the guy is considered kandipa for a higher pay scale, though the girl is smarter. That doesn't matter. வீட்டையும் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டா கூட still it is that there. So இது will the mindset change அப்படின்னா இது உங்களுடைய தலைமுறை and the younger generation after that should take a call that அது it comes with mothers teaching their sons. kandipa. Not us teaching our daughters. சூப்பர் மேம். ஸோ அதுதான் நான் ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினாகவே கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போது நிறைய இடத்துல வந்து இந்த ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு நடக்கும்போது நம்ம வந்து சொல்கிறோம், ஸோ ரைட் எஜுகேஷன் கிடையாது, ஸோ அதனால தான் நடக்குதுன்ட்டு. ஸோ எஜுகேஷனுக்காக ஸ்கூல் பர்பஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணும்போது ஸ்கூல் ப்ரொஃபஸர்ஸே அவங்களே இப்படி பண்ணும்போது ஆஸ் அ மதராக உங்களோட ஒரு ஆதங்கம் என்னவா இருக்கு மேம்? See, let me tell you something. The environment நாங்க வளர்ந்த schools and the teachers we had was completely different. ஓகே. ஒரு குருகுல் சிஸ்டம் மாதிரி இருந்துச்சு, வேர் ஆர் டீச்சர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் வேர் லைக் நிஜமாவே ஆர் குருஸ். அபியூஸ் அப்படின்னு இஃப் ஐ ஃபெல்ட் இன் மை டீச்சர்ஸ் அப்படின்னா வாஸ் மை மேத்ஸ் மாஸ்டர் அடிச்சார் பயங்கரமா, ஃபிசிக்கல் அபியூஸ் வந்தது. பட் ஆர் டீச்சர்ஸ் நெவர் செக்ஷுவலி அபியூஸ்ட் அஸ். ஓகே, ஸோ I think, and my daughter grew up in a convent. Okay. So blessed relief, that didn't happen in our family. So எனக்கு வந்து பயங்கர shocking when I read all these things. It's like நிஜமாவே கலிகாலங்கிற மாதிரி என்ன நடக்குது. பிள்ளைங்களை இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கூட thank God my daughter's finished studying. நிஜமாவே, you know. And then scared for the next generation, you know, her sisters and all her step sisters இன்னும் சின்னதுங்க. ஐயோ அப்போ ஸோ எங்க போச்சு இந்த குரு சிஷ்ய பரம்பரை? எங்க டீச்சர்ஸ் எல்லாம் கடவுள் மாதிரி நாங்க பார்த்தோம். ஸ்கூலுக்கு அனுப்புற பட்சத்துலயும் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் மஸ்ட் பி மேட் மேண்டட்டரி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். Why do you think boys are not abused? Even boys also getting abused. Yeah, it's happening.
It happens even when you keep a domestic maid in the house. Yeah. எத்தனையோ யங் பாய்ஸ் வில்லேஜ்ல இருந்து இவங்க கூட்டிட்டு வந்து அவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு விட்டுருவாங்க. அந்த பசங்களும் பண்ணிருக்காங்க. Yeah, ma'am. So it's இல்ல எங்கேருந்தும் தெரியாத ஒரு பாஷை ஒரு பையன் இங்க இருந்தா உனக்கு நடக்கணும்னு அப்படின்னு இல்ல. ஆமா. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம் கண்டிப்பா. பட் அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு இடத்துல நடக்கும்போது பிகாஸ் அங்கதானே நம்பி பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அடிச்சா கூட வந்துட்டு தாங்கிக்கலாம், அது ஹீல் ஆயிடும். பட் வென் ஒரு உமனோட வென் எனி செக்ஷுவல் அபியூஸ் ஈவன் பிசிக்கல் அது ஒன்றும் கம்மி கிடையாது, பட் செக்ஷுவல் அபியூஸ் ஸ்கார்ஸ் யூ ஃபார் லைஃப். கண்டிப்பா. நோ அமௌண்ட் ஆஃப் தெரப்பி யூ கேன் கெட் ஓவர் இட். இட்ஸ் த வர்ஸ்ட் ட்ராமா இன் anything, whether it happens to a boy or a child or a girl or you and the 4 வயசு குழந்தை இந்த ஹாசினி இது கண்டிப்பா terrible reading all this, you know, because என் பொண்ணு வந்து என்ன வந்து லொகேஷன்ல இருக்கிற எல்லா லைட் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து எங்க போனாலும் டிரைவர் ஹோட்டல் மேனேஜர் எல்லாரும் தூக்கியிருக்காங்க. I have never faced anything. அதே போல அனேனாவும் அனேனா விஷயத்துல அவ்வளவு இல்ல, எங்க அம்மா பாட்டி அதே மாதிரிதான். யாராவது கை இப்படி போட்டாங்கன்னா நான் பாப்பேன், எனக்கு இஷ்டம் வந்தா தான் போவேன், போலன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. என்ன சில்ட்ரன் நோ கான்சியஸ்லி, அவங்களுக்கே தெரியும். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு 6-7 மாசம் குழந்தை கையில இருந்துச்சுன்னா யாராச்சும் இப்படி கை போட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டே அந்த குழந்தை போகாது. கண்டிப்பா அதுங்களுக்கு தெரியும். அதையும் மீறி நம்ம எல்லாம் சரி சரி போன போது புடி அழுதா என்ன பரவாயில்ல நம்ம அனுப்புறோம் அனுப்பக்கூடாது. உன்னுடைய குழந்தைய ரெக்கக்னைஸ் பண்றது, அழுது எதுக்கு அழுது, இல்ல அது ஏன் உன்னோட பல்லுவை புடிச்சிட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு மீறி எதுக்கு அனுப்பாது. சொந்த ரிலேட்டிவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், பெத்த அப்பங்கிட்டே புள்ள போலன்னா பெரியன் வேணான்னு. நீங்க மனுஷங்க மேல இருக்கிற காதலை விட விலங்குகள் அதிகமா காதலிக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது இவ்வளவு நேரம் பேசுறது. லைக் ஏன் அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு லவ் வந்து ஹியூமன்ஸ் மேல உங்களுக்கு வர மாட்டேங்குது? Humans hurt, animals don't. Humans lie, animals don't. Humans cheat, animals don't. Okay. So do you have a fear of humans? Humans destroy, animals don't. Humans, what do you say, consume, animals don't. Okay. They breed, they destroy, they consume. That is all the Homo sapiens species knows what to do. Animals are not like that. Okay. Natural creations of God. கண்டிப்பா. நம்மளும் தான், பட் சில பேர் அதை மறந்துட்டு we function in a very unconscious level அல்ல. So I have seen that over people's cruelty. And over the years நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இந்த உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் உன்னை ஹர்ட் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா நம்மள ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன தவிர எது வேணாலும் ஆப்ப எனக்கு வைக்கும். சூப்பர் மேம். நான் பெத்ததா இருக்கட்டும், இல்லை என்ன பெத்ததா இருக்கட்டும், அடுத்தது பெத்ததா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எனிதிங் கேன் ஹர்ட் யூ. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு மண்ணாங்க எல்லா தெருப்புலத்தையும் பார்த்தாச்சு. எல்லாம் வந்துட்டு அதுங்க காரியம் நடக்கிற வரைக்கும் தான் எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டே ஆப்ப வைக்கும். அதனால ஃப்ரண்ட்ல குத்தியாச்சு, பேக்ல குத்தியாச்சு, டோட்டல் டேமேஜ். ப்ளீஸ் எல்லாம் 3rd degree burns ஆகி இன்னும் எல்லாம் நாடி போய் எல்லாம் ஹீல் ஆகி தேங்க்ஸ் டு நிஜமாவே அனிமல்ஸ் ஆர் கேட்ஸ், மேஜிக்கல் கிரீச்சர்ஸ். பூனை வந்துச்சு என் வாழ்க்கையில, உங்கடா நான் ஜாலியாக இருந்துட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். அவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எங்கேயும் அப்படியே என்டர்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒரு மாதிரி போரிங் அடிக்கல, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஹோப் நானும் அதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நடிகை கேம் டு என்டர்டெயின். யா மேம். நீ ரிப்போர்ட்டர். ஆமா மேம். நீ கேள்வி கேட்ட. சோ என்டர்டெயின்மென்ட் கேள்விகள் நீ. ஆமா. Thank you மேம். Thank you so much for the time மேம். அண்ட் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நான் வாங்கிக்கிறேன். Thank you. Thank you. எல்லாருக்கும் அப்படியே பகிர்ந்து கொடுத்துருங்க. My children. All fun in English. So it's a fun-filled interview. Thank you so much for the coming, ma'am. For me also. Thank you so much for having me. Thank you, ma'am. Love you all. Take care. Love and light. Pranam. Thank you. முதல் நீ முடிவும் நீ ZEE5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் ZEE5 ஆப்பில். லிங்க் in the description.